பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேலே சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அது வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்படதான் செய்வாங்க. யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸு, அதில் சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. இந்த ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷனில் நடிக்கிறாரு, ஆனால் டைட்டிலில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா எல்லாருக்கும் மூளையில் இருக்கும், தம்பி ஒன்று நடுவில் இருக்குப்பா. அது இல்லை, இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார் ஹீரோ சார் நாங்களாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே, தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு SMS அப்படின்றது. ஸோ எனது பார்வை ஒரு ரசிகனாக 5-6 வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பித்து 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் வைக்கலான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு விவாதம், ஒரு நள்ளிரவில் நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டதான். ஸோ ட்ரிபிள் தான். இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க, ட்ரிபிள் SMS அது மாதிரி. ஜீவா சார், சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்துருக்கோம். நீங்கள் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சாரில் பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆகும். நான் சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஓடிச்சுனேன். ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரோம் கொரோனா வைரஸ். 2 Cயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா ப்ரோ, ஜீவா சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட்டில் எடுக்கிறாங்க, பட் அவங்களாம் நடிக்க தெரிய மாட்டேங்குது, இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேரும் கருத்து முரண்பாடாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அதான் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒத்திகை வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாருமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு. சார், இதில் 4 எழுத்தாளர்கள் போட்டிருக்கீங்க. இந்த கதை 4 பேர் சேர்ந்து எழுதுனது அவர் தனித்தனியாக? ஆமாம் சார். அது வந்து ஃபஸ்ட்டு முத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சஞ்சய் ஜோசப் அவர் ரூம் போட்டு 45 நாள் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அமைச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இருக்குல்லண்ணே. இப்போ சாதாரண ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங் என்னென்ன ஒரு கதையை வச்சு ஒரு டிஸ்கஷன் ஒரே ரூமில் 4 டைரக்டர் பண்ணுவோம். அது எல்லாமே அப்படி தான் பண்ணுது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு லைனாக பிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கதையாக ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய அவங்க இப்போ தம்பி ராமையான வந்து இன்றைக்கி வேறு ஒரு டைலாக் அடித்து விட்டுருவார் கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி. உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு, இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும், அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு மழை பெஞ்சிடுச்சு ஒரு 10 நாள். அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு.
ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லும் போது கொஞ்சம் இதை விட ஒரு 45 ஒரு 60% தான் இருந்தது பட்ஜெட். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோன்னா அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னா இன்னும் ஒரு கிளைமேக்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வன்ஸ் சேர்த்துட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒரு படம் வந்து 60% தான் ஆரம்பிக்கும். அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு 100%ல் பண்ணணும். அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரேட்டிவாக வரும்போது அது ஒரு 110-115% எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அது மக்கள்கிட்ட போய் எவ்வளோ % சேருதுங்கிறது வந்து படமாக பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும். அப்போ பார்க்கல சார். அவர் சொன்னார், என்கிட்ட நீ படம் ரிலீஸ் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது சார். ஜீவா சார், ஒவ்வொரு படத்துக்கு ரொம்ப கேப் விடுறீங்களா? கேப்பா சார்? இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார். இப்போ 2026லேருந்து பாருங்கள், சும்மா கேப்பே இல்லாமல் வரும். இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், திரும்ப பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன். போன வாட்டி அவர் கேட்டிருந்தார், என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு. நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸு அப்படி இப்படின்லாம் இருக்குதுண்ணே. ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கை கிடக்குமா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி படம் பண்ணுறோம். மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட்னா உடனே போய் கோடிகிராஃப் பண்ணுறாங்க, அடித்து உடைக்கிறது. ஸோ இது காமெடி கலந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜீவா சாரே கலாய்ப்பார். ஸோ சண்டை எடுக்கும்போது எத்தனை வாட்டி கலாய்ச்சாரு, எத்தனை வாட்டி டேக்கு போச்சு, காமெடியாக வந்துச்சா இல்லை எடுக்க விட்டாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நின்று பேசும்போது ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டேன். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் நம்ம அண்ணனுக்கு சொல்லணும். அப்புறம் மெயினாக டேரக்டர் சார் சொல்லணும், கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அவங்க தான் டோட்டலாக ஒரு கிராஃப்டாகவே சார்ட் போட்டு இதுக்கு இந்த மேட்ரு இந்த மாதிரி ஒரு 20 ஆர்டிஸ்ட் சும்மா இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 2 வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும்போது இன்சைட்டில் அண்ணன் வந்து 2 பேருமே சால்வ் பண்ணணும். ஸோ அதில் வந்து பேசணும். இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கிராஃப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணும்போது அதில் வர அண்ணனுக்கும் இன்சைட்டில் வந்து உள்ள ஒரு சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அது இல்லாமல் போய்ட்டு அங்கே டேங்க்லேருந்து அங்கேருந்து இறங்கு ஒரு காமெடி சீக்வன்ஸாகவே ப்ளே ஆகும். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் எப்பவுமே என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அதை பண்ணிடுவார். ஸோ இன்கேஸ் இது இல்லாமல் இது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஜீவா சார், ஜீவா சார் ஆக்சுவலி என்னென்னா அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, கொஞ்சம் ரோப்பு கீப்பெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறாங்க. எட்டி வச்சா வேறு பக்கம் போகக்கூடாது, கரெக்டான ஃபிசிக்ஸில் போய் கீழே விழணும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னேன். அது மட்டும்தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சேன்னா. ஏன்னா ஒரு ஷாட் ஒன்று பார்த்தேன், ஒன்று அடித்தா சும்மா கீழே தான் போய் விழணும், ஆனால் அவன் கூரைக்கு மேலே போய் விழுறாரு. நான் சொன்னேன், இங்கே இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும், பசங்க கலாய்ச்சிருவானுங்க. பசங்க கலாய்க்கிறதோட அது வேலை இல்லாமல் மீன் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமாக கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான். வாட் இஸ் திஸ் டேடி, வாட் இஸ் திஸ், இதை ஃபிசிக்ஸே தெரியாது, ஃபெயில் ஆகிங்க அப்படின்லாம் கேட்பான் பையன். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க. ஸோ பட் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நீங்கள் டைரக்டரும் விட மாட்டார். ஜீவா சார், எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனோட டைட்டில் வேறு, நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க, தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா கிட்டே இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன் நான். அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ்.